ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கமும் முட்டாள் கழுதையும். வாங்க சில்ட்ரன்ஸ், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று ராஜாவாக இருந்துச்சு. அந்த சிங்கத்துக்கு ஒரு நரி மந்திரியாக இருந்துச்சு. ஒரு நாள் சிங்கத்துக்கு கடுமையான வயிற்று வலி. சிங்கம் உடனே மந்திரியை கூப்பிட்டு, மந்திரியாரே, எனக்கு பயங்கரமாக வயிற்ற வலிக்குது. நீங்கள் சீக்கிரமாக ஒரு நல்ல ஆமை மருத்துவரை கூட்டிகிட்டு வாங்க. ஆமைகள் தான் இந்த காட்டில் ரொம்ப வருஷம் வாழ்கிறவங்க. அவங்களுக்கு தான் இதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியும். நீங்கள் உடனே போயிட்டு நல்ல ஒரு ஆமை மருத்துவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னிச்சு சிங்கம். நரி மந்திரியும் உடனே ஒரு ஆமை மருத்துவரை கூட்டிக்கிட்டு குகைக்கு வந்துச்சு. சிங்கத்தோட உடல்நிலையை சோதனை செய்ய வந்த ஆமை மருத்துவர், உங்கள் உடம்புக்கு எதுவும் இல்லை, இந்த வயிற்று வலிக்கு ஒரு கழுதையோட ஈரலை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டா உங்கள் வயிற்று வலி உடனே சரியாயிடும் அப்படின்னு சொன்னிச்சு ஆமை மருத்துவர். சிங்கம் தன்னுடைய மந்திரியை மறுபடியும் கூப்பிட்டு, என்னோடய வயிற்று வலிக்கு ஒரு கழுதையோட ஈரலை சாப்பிடணுமா, நீ சீக்கிரமாக காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு நல்ல கழுதையாக பார்த்து கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னிச்சு சிங்கம். சிங்கராஜாவின் மருந்துக்காக கழுதையை தேடி மந்திரி நரி காடு ஃபுல்லாக தேடிச்சு. மந்திரி நரிக்கு கழுதையை எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. ஆனால் கிடைக்கலன்னு போனால் நம்ம ராஜா இருக்கிற கோவத்துக்கு நம்மளை அடித்து கொன்னுடுவார். நம்ம எப்படியாவது அந்த கழுதையை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் குகைக்கு போகணும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சது நரி. அப்படியே தேடிக்கிட்டே காட்டுக்கு வெளியில் இருக்கிற கிராமத்துக்கு வந்துச்சு அந்த நரி. அங்கே ஒரு சலவை தொழிலாளி ஒரு கழுதை மேலே மூட்டையை வச்சு ஆற்றுக்கு இட்டுட்டு போயிட்டு இருந்தார். அதை பார்த்த நரிக்கு ஒரே சந்தோஷம். அப்பாடி, எப்படியோ ஒரு கழுதை ஒன்று கிடச்சிது, இதை அப்படியே இட்டுட்டு போயிட்டு ராஜா கிட்ட விட்டுட்டா அவரோட பிரச்சனையும் முடிஞ்சுது, நம்மளோட பிரச்சனையும் முடிஞ்சுது அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷம் அடைஞ்சது நரி. அந்த சலவை தொழிலாளி தன்னுடைய கழுதை மேலே இருந்த துணி மூட்டையை எடுத்து ஆத்தோரம் வச்சுட்டு கழுதைக்கிட்ட, நீ ஓரமாக போயிட்டு புல் சாப்பிட்டுட்டு இரு, நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார் சலவை தொழிலாளி. அந்த கழுதை தனியாக புல்வெளியில் புல் மேய்ஞ்சிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அந்த நரி கழுதை பக்கத்தில் போயிட்டு, ஐயோ பாவம், ஏன் உடம்பு இவ்வளோ இழைச்சி போயிருக்கு அப்படின்னு சொல்லி நலம் விசாரிச்சுட்டு இருந்தது நரி. நான் என்ன செய்கிறது, என்னோடய முதலாளிக்கு என்ன கோபம் வந்தாலும் என்னை தான் இழுத்து போட்டு அடிக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும். நேரத்துக்கு சாப்பாடும் போட மாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய துணி மூட்டையை தூக்கி என் முதுகு மேலே வச்சிட்றான், அவனும் ஏறி உக்காந்துக்கிறான் அப்படின்னு தன்னோட கஷ்டத்தை சொல்லிகிட்டு இருந்தது கழுதை. கவலைப்படாத நண்பா, எப்படி தான் இவ்வளோ கஷ்டத்தை தாங்கிக்கிறேனே தெரியல, நான் உன்னை காப்பாற்றுறேன். எனக்கு தெரிஞ்ச சிங்கம் ஒன்று பக்கத்து காட்டில் ராஜாவாக இருக்குது, நானும் அவர்கிட்ட தான் மந்திரியாக இருக்கேன், என் கூட காட்டுக்கு நீயும் வந்துடு, அவர்கிட்ட சொல்லி உன்னையும் ஒரு மந்திரியாக ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னிச்சு நரி. ஐயோ சிங்கம்மா, அது மற்ற மிருகங்களை கொன்று மாமிசமாக உண்ணக்கூடியதாச்சு, ஐயோ நான் வரலப்பா அப்படின்னு சொன்னிச்சு கழுதை. சீச்சி, எங்கள் ராஜாலாம் அப்படி இல்லை, எங்கள் ராஜா எந்த மிருகத்தையும் துன்புறுத்த மாட்டார், அவர் பியூர் வெஜிடேரியன், அதனால தான் நானும் அவருக்கு மந்திரியாக இருக்கேன், நீயும் வா, எங்கள் ராஜா கிட்ட சொல்லி உன்னையும் ஒரு மந்திரியாக ஆக்கிடுறேன், அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு நரி. இதை கேட்ட கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சது. இதோட நம்ம கஷ்டங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, இது மட்டும் இல்லாமல் நமக்கு மந்திரி பதவியும் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நரி கூடையே காட்டுக்கு போக ஆரம்பிச்சுது கழுதை. தூரத்தில் கழுதை வர்றதை பார்த்த சிங்கம் உடனே கழுதையை பிடிக்க ஓடியாந்துச்சு. இதை பார்த்த கழுதை, ஐயோ சிங்கம் நம்மளை பிடிக்க வருது அப்படின்னு பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சது. சிங்கத்துக்கு ஏற்கனவே கடும் வயிற்று வலியினால் அதால் வேகமாக ஓடவும் முடியலை. இதை பார்த்த நரி, சிங்கராஜாவே, காரியத்தையே கெடுத்துட்டிங்களே, மூளை இல்லாத கழுதையை உங்களுக்காக நான் மருத்துவத்துக்காக இட்டுட்டு வந்தேன், நீங்கள் காரியத்தையே கெடுத்து அதை ஓட விட்டுட்டிங்களே அப்படின்னு சொன்னிச்சு நரி. சிங்கம் சொன்னிச்சு, மன்னிச்சிடுங்க மந்திரியாரே, கழுதையை பார்த்த ஆசையில் வேகமாக ஓடியாந்துட்டேன்,
சரி, நீங்கள் திரும்ப குகைக்கு போங்க. அந்த கழுதைக்கு மூளையே இல்லை. நான் திரும்ப போய் அந்த கழுதையை ஏதாவது பேசி குகைக்கு கொண்டு வரேன். நீங்கள் நிதானமாக பிடிச்சி அடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுதை போன காட்டுக்குள்ள நரி கழுதையை தேடி போக ஆரம்பிச்சது. சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிச்ச கழுதை திரும்ப நம்ம கிராமத்துக்கே நம்ம முதலாளிகிட்ட போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கிராமத்தை நோக்கி போக ஆரம்பிச்சது கழுதை. பின்னாடியே வேகமாக ஓடி வந்த நரி, என்ன கழுதை நண்பா, இப்படி அங்கேருந்து ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சது நரி. போ போ, உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன். உங்கள் ராஜா என்ன கொல்ல பார்க்குறாரு. போ போ, நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிச்சு கழுதை. எங்கள் சிங்கராஜாவை அப்படிலாம் சொல்லாத. நீ போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்தில் கழுதையாக பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுற. உன் மேலே இறக்கப்பட்டு தான் நான் காட்டுக்கு உனக்கு இட்டுட்டு வந்தேன். எங்கள் சிங்கராஜா யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாரு. அதனால தான் உன்னை புதுசாக பார்த்ததும் ஓடியாந்தார். நீ அதை பார்த்துட்டு பயந்து ஓடி வந்துட்ட. என் கூட வரும்பொழுது உனக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டுச்சு நரி. எங்கள் ராஜா எப்போதும் விலங்குகளை கொன்று சாப்பிட மாட்டார். அவர் பியூர் வெஜிடேரியன். அவர் புற்கள், இலைகள், பழங்கள் இது போன்ற பொருட்களை தான் சாப்பிடுவார். என்னை நம்புப்பா அப்படின்னு சொன்னிச்சு நரி. இந்த முறை கழுதை நரியோட பேச்சை கேட்டு முழுசாக நம்பிடுச்சு. திரும்ப நரியோட பேச்சை கேட்ட அந்த கழுதை நரி கூடைய குகைக்கு போச்சு. இந்த முறை ரொம்ப கழுதை கிட்டக்க வந்ததும் சிங்கம் அதை ஒரே அடியாக அடித்து கொண்டுச்சு. மந்திரியாரே, கழுதையை அடித்ததுனால மேலே ஃபுல்லாக ரத்தமாயிடுச்சு. நான் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ கழுதையை பாதுகாத்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆற்றுக்கு போயிடுச்சு சிங்கம். ரொம்ப நேரம் ஆகியும் சிங்கம் வராததுனால நரிக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே கழுதையுடைய மூளையை மட்டும் நரி எடுத்து சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்துலேயே சிங்கம் திரும்பி வந்துடுச்சு. திரும்ப குகைக்கு வந்த சிங்கம் கழுதையோட உடம்புல மூளையை இல்லாததை பார்த்ததும் ரொம்ப கோபமானது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட அனுமதி இல்லாமல் கழுதையோட மூளையை நீ சாப்பிட்ருப்ப அப்படின்னு ரொம்ப கோபம் அடைஞ்சது சிங்கம். ஐயோ ராஜா, நீங்கள் புரியாமல் பேசாதீங்க. இந்த கழுதைக்கு மூளையே ஒன்று கிடையாது. மூளைன்னு ஒன்று இருந்திருந்தா உங்களை போய் பியூர் வெஜிடேரியன் நினச்சி இங்கே வந்திருக்குமா? அது இல்லாமல் மந்திரி பதவிக்கு வேற ஆசைப்பட்டுச்சு இந்த கழுதை. நீ சொல்கிறது உண்மைதான் மந்திரியாரே, என்னை மன்னிச்சிடு. சரி வா, நம்ம 2 பேரும் இந்த கழுதையை சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. ஹாய் குட்டீஸ், இந்த கதையோட நீதி என்னென்னா, யார் என்ன சொன்னாலும் முழுசாக நம்பக்கூடாது. கடவுள் நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு. நாம் நல்லா யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும். யோசிக்காமல் மற்றவங்க சொல்கிறத நம்பினா மூளை இல்லாத கழுதை போல் நமக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துடும். அதனால் எது பண்ணாலும் யோசித்து பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த ஸ்டோரியில் பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.